exercise 1.2 அதில் first questionல first subdivision okay find the rank by minor method அப்போ இந்த exercise 1.2 இந்த exerciseல rank find பண்ணுறது ரெண்டு மெத்தடில் பண்ணுறோம் ஒன்று minor method இன்னொன்று row reduction method இப்போ first நம்ம find பண்ணுறது minor methodல தான் find பண்ண சொல்லியிருக்காங்க find the rank find பண்ணோம் எந்த மெத்தடில் by minor methodல இங்கே rank find பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ அந்த மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் நேம் டினோட் பண்ணிக்கலாம் லெட் ஏ ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எழுதுகிறோம் 2 -4 -1 2 ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம் இதுக்கு ரேங்க் ஃபைன் பண்ணுறதுக்கு மைனர் மெத்தடில் ரேங்க் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன எழுதுனா இதோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதணும் ஓகே ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் இங்கே ஏங்கிற நேம் கொடுத்தனால அது எழுதுகிறோம் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் எப்படி எழுதணும் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸுங்கிறது எழுதணும் இங்கே எத்தனை ரோ இருக்குது 2 ரோஸ் 2 காலம்ஸ் அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/2 மேட்ரிக்ஸ் ஓகே அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ எழுதிட்டோம் ஆர்டர் ஆஃப் ஏ எழுதினதுக்கப்புறம் ரேங்க் எழுதுகிறோம் அந்த ரேங்குக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இது ரேங்க் ஆஃப் ஏ இங்கே மேட்ரிக்ஸ் நேம் ஏனால ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு எப்படின்னா இந்த நம்ம ஆர்டர் எழுதியிருக்கோம்ல 2/2 அதான் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எழுதுவோம் அந்த ஆர்டரில் எது லெஸ்ஸர் நம்பரோ அதை எழுதணும் இங்கே ரெண்டு சேமாக இருக்கிறதுனால 2 தான் இப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 தட் மீன்ஸ் நமக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னா 2 ரேங்க் வந்து எப்படி வரும்னா 2 1 0 டிசைனிங் ஆர்டரில் எழுதணும் டிசைனிங் ஆர்டரில் தான் ஃபைன் பண்ணுவோம் அப்போ இந்த ரேங்க் வந்துட்டு எப்படி இருக்குன்னா 2 1 0 இது மூணில் ஒரு வேல்யூ தான் இதோட ரேங்காக இருக்கும் இப்போ நமக்கு ஜீரோங்கிறது வராது ஏன்னா நல் மேட்ரிக்ஸ்க்கு தான் 0 வரும் ஸோ 0 இல்லை 2 1 டிசைனிங் ஆர்டரில் தான் ஃபைன் பண்ணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2ங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கன்சிடர் 2/2 அப்போ இங்கே 2 தான் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு 2/2க்குள்ள தான் எடுத்துக்கலாம் கன்சிடர் 2/2 பை மைனர் கன்சிடர் 2/2 மைனர் அப்போ இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கான மைனர் ஃபைன் பண்ணுறோம் மைனரை டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும் 2/2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் இங்கே கொடுத்துருக்கிற கிவனே வந்துட்டு கொஸ்டினே வந்துட்டு 2/2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது இப்போ அதுக்கு மைனர் ஃபைன் பண்ணணும் என்னென்னா டிட்டர்மினன்ட் தான் ஃபைன் பண்ணணும் அப்போ என்னது 2 -4 -1 2 இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் தான் ஃபைன் பண்ணணும் மைனர் ஃபைன் பண்ணலாம் இப்போ டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோம் டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம் 2 2s are 4 -4 into -1 + 4 ஸோ 4 - 4 ஈக்குவல் டு 0 இப்போ இது எப்படின்னா நமக்கு மைனர் ஃபைன் பண்ணிடல அதுக்குள்ளே வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் அதான் ரேங்காக வரும் ஓகே இப்போ இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா இங்கே எத்தனை 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கோ அத்தனைக்கு நம்ம மைனர் ஃபைன் பண்ணணும் மைனரில் ஏதாவது ஒன்றுத்துக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தாலும் அதை ரேங்காக எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா ரேங்காக வராது நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடணும் இங்கே இருக்கிறது 2/2 மேட்ரிக்ஸ் தான் அதுக்கு மைனர் ஃபைன் பண்ணணும் மைனர் ஃபைன் பண்ணல ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு ஸோ நமக்கு அடுத்து வேறு 2/2 மேட்ரிக்ஸ் இல்லை ஒன்று தான் இருந்தது அப்போ அது முடிஞ்சுது அப்போ அடுத்து 2 இல்லை நமக்கு அடுத்து என்ன இருக்குது 1 இப்போ 1க்கு நமக்கு மைனர் ஃபைன் பண்ணணும் கன்சிடர் 1/1 மைனர் இப்போ 1/1 மேட்ரிக்ஸ்க்கான மைனர் எப்படி ஃபைன் பண்ணால் இந்த ஃபஸ்ட் எலிமெண்டோட ரோ காலம் இது ரெண்டு விட்டுட்டு பேலன்ஸ் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்குள்ளே டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணும் அப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த 2 மட்டும்தான் இருக்குது அதுக்கான டிட்டர்மினன்ட் 2 டிட்டர்மினன்ட் 2ங்கிறது என்னது ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 2னா நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 2 தான் 2ங்கிறது என்னது நாட் ஈக்குவல் டு 0 ஸோ அப்போ இது என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தனால இந்த எது மைனரை எடுத்தோமோ அதான் ரேங்க் அப்போ எதுக்குள்ள மைனர் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சது 1/1 மேட்ரிக்ஸ்க்கான மைனர் தான் நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கு ஸோ அதோட ரேங்க் என்னது 1 இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 இதுதான் அதுக்குள்ள ஆன்சர் ஓகே இப்போ இன்னொருக்க சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் கிவன் மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துக்கிறோம் அதுக்கு ஆர்டர் ஃபைன் பண்ணுறோம் அந்த ஆர்டரில் எது லெஸ்ஸர் வேல்யூவோ அதான் ரேங்காக இருக்கும் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு சேம்னால 2ன்னு எடுத்துட்டோம் அதான் ரேங்க் என்னவா இருக்கலாம் 2 1 0 இந்த மூணில் ஏதோ ஒரு தான் ரேங்காக இருக்கும் இப்போ 0ங்கிறது வராது ஏன்னா நல் மேட்ரிக்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் தான் ஃபைன் பண்ணிட்டு வரணும் அப்போ ஃபஸ்ட்டு 2ங்கிறத எடுத்துக்கிறோம் அப்போ கன்சிடர் 2/2 மைனர் ஃபைன் பண்ணால் அந்த கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து 2/2 மேட்ரிக்ஸோட மைனர் ஃபைன் பண்ணுறோம் மைனரை டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறோம் அப்போ அந்த கிடைக்கிற ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் அது ரேங்காக இருக்கும்
அந்த மைனர் ரேங்காக இருக்கும். ஈக்குவல் டு 0 வந்து அடுத்ததுக்கு போயிடணும். இங்கே நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தனால 2/2 மைனர் நமக்கு வராது. அடுத்து என்ன பண்ணும் 1 1ங்கிறதுக்கான மைனர் ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ கன்சிடர் 1/1 மைனர். 1/1 என்னது? அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டு ரிமைனிங் எலமெண்ட் தான் நம்ம டிட்டர்மினண்டாக எடுப்போம். அது டிட்டர்மினன்ட் 2ங்கிறது 2. அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சனால அதோட மைனர் தான் ரேங்க். அதோட மைனர் என்னது 1. அப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 1. ஆன்சர் வந்து ரேங்க் எத்தனை 1.